வணக்கம். எலி லைலைட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எல்லாம் ரொம்ப சூப்பரா பார்த்து எனக்கு நல்லா ஃபோன் பண்ணி நேர்லயும் பாராட்டிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த வீடியோல வந்து சூப்பரான ஒரு வீடியோவை பார்க்க போறோம். சேலம் மக்கள் எப்பயுமே சினிமா பார்க்கறதுலயும் உணவு நல்ல டிஃபன் விதவிதமா சாப்பிட்றதுலயும் மனநிறைவு காண்பவர்கள் சாப்பாட்டுல. அந்த வகையில சேலத்துல பல உணவு வகைகள் தமிழ்நாடு பூரா ஃபேமஸான உணவு வகைகள்லாம் இருக்கு. வேற எங்கேயும் கிடைக்காத உணவு வகைகள்லாம் சேலத்துல கிடைக்கும். எப்படி திருநெல்வேலி ஈட்டுக்கடை அல்வா, மதுரை கோனார் கறி தோசைங்கிற மாதிரி சேலத்துல எசன்ஸ் தோசை அப்படிங்கிறது சேலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சுவையான டிஃபன் வெரைட்டி. அந்த எசன்ஸ் தோசையை முதல்ல உருவாக்குனது யாரு, அந்த எசன்ஸ் தோசைன்னா என்ன, அதோட ருசி எப்படி, அந்த எசன்ஸ் தோசையோட வரலாறு, அந்த எசன்ஸ் தோசை வந்து 60 ஆண்டுகளை கடந்தது, வைர விழா கண்ட எசன்ஸ் தோசை, அதை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, அம்மாப்பேட்டை மெயின் ரோடு பார்த்துட்டு இருக்கீங்க. பட்டக்கோயில இருந்து வரக்கூடிய அம்மாப்பேட்டை மெயின் ரோடு. அப்படியே கொஞ்சம் தூரம் எல்லாம் வந்தீங்கன்னா அன்பு கருத்து பாருங்க, மேல பாருங்க சுபாஷ் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு. டிஜிட்டல் சுபாஷ் ஸ்டுடியோன்ட்டு ஃபேமஸானது. அது பக்கத்துல மேல பாருங்க NNK பிரியாணி ஹோட்டல் இருக்கும். இது ஒரு பழமையான மிலிட்டரி ஹோட்டல், அசைவ ஹோட்டலு, ரொம்ப புரோட்டா டிஃபன் வகைகளுக்கு ஃபேமஸான ஹோட்டல், பிரியாணிக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஹோட்டல் NNK பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கும். பாருங்க, இந்த டிஃபன் ரெடி போர்டெல்லாம் இருக்கும். இந்த ஹோட்டல் தான் அந்த எசன்ஸ் தோசையை முதல்ல அறிமுகப்படுத்திருந்தது சேலத்துல. இன்னமும் அந்த எசன்ஸ் தோசைக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. அந்த கடையோட உரிமையாளர் அண்ணன் NN கிருஷ்ணமாச்சாரியாவை சந்திச்சு எசன்ஸ் தோசை பத்தியும் அந்த எசன்ஸ் தோசையோட வரலாறு, அதை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாப்பேட்டை மெயின் ரோட்ல, அம்மாப்பேட்டை பகுதியில எல்லாம் வந்து பிரியாணி ஹோட்டல் கிடையாது. பிரியாணி ஹோட்டல் அப்ப கிடையாது. ஒரு 50 வருஷம் முன்னாடி பிரியாணி வேணும் அப்படின்னாக்கா செவ்வாய்ப்பேட்டை GH இறக்கத்தில் இருக்கிற பாம்பே சுந்தரவிலாஸ் பிரியாணி ஹோட்டல், அம்பிகா பிரியாணி ஹோட்டல், நியூ ரெஸ்டாரண்ட் பிரியாணி ஹோட்டல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் தேடி போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த பகுதியில இருந்து அந்த பகுதி வரைக்கும் மக்கள் போக வேண்டி இருந்தது 50 ஆண்டுகளுக்காக. இந்த குறையை போக்குறதுக்காக இந்த பகுதியில முதல்ல அன்பு சகோதரர்கள் NN ராமாச்சாரி, NN கிருஷ்ணமாச்சாரின்னு அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க முதல்ல சிங்கமத்திக்கிட்ட 1965ல NNR பிரியாணி ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பிரியாணி அதான் ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்ச பிரியாணி ஹோட்டல் இந்த ஏரியால. அவங்க 2 பேரும் சகோதரர்கள் ஆரம்பிச்சாங்க. சில ஆண்டுகள் கழித்து அதுல இருந்து தம்பி கிருஷ்ணமாச்சாரி, NN கிருஷ்ணமாச்சாரி அண்ணன் என்னுடைய நண்பரு, அவர் NNK ஹோட்டல்னு சொல்லி சில ஆண்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு. சோ NNR ஹோட்டல், NNK ஹோட்டல் இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட இப்ப 60 ஆண்டுகளை நெருங்க போகுது. அந்த கடை பிரியாணி இங்க ஆரம்பிச்ச முதல் பிரியாணி கடை. சோ பிரியாணி கடை ஆரம்பிச்சோம், பிரியாணி மட்டும் இருந்தா பத்தாது, வேற ஏதாவது ஒரு சுவையா ஒரு டிஃபன் ஐட்டம் போட்டாதான் மக்களை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ராமாச்சாரி அண்ணனும் கிருஷ்ணமாச்சாரியும் திங்க் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டியை வந்து அறிமுகப்படுத்தினா அனைத்து மக்களையும் ஈர்க்கலாம் நினைச்சு யோசிச்சு அவங்க கண்டுபிடிச்ச ஐட்டம் தான் எசன்ஸ் தோசை. சேலம் மக்கள் எல்லாரையும் இன்னைக்கு இந்த பகுதியை நோக்கி ஒண்ணு ஈர்க்குது அப்படின்னாக்கா, இன்னைக்கு சேலத்துல இருந்து எங்கெங்கோ இருந்து இங்க அம்மாப்பேட்டை மெயின் ரோட்ல NNK ஹோட்டலுக்கு மக்கள் வராங்கன்னா அது அந்த எசன்ஸ் தோசை தான். அந்த சூப்பரான வெரைட்டி எசன்ஸ் தோசை. அந்த எசன்ஸ் தோசை எப்படி செய்யறாங்க, எப்படி சுடுறாங்க, எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம வந்து கிருஷ்ணமாச்சாரி அண்ணன் போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணா. அதுதான் அண்ணன் தான் வந்து NN கிருஷ்ணமாச்சாரி. அந்த எசன்ஸ் தோசையை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். 1965ல ஆரம்பிச்ச ஹோட்டல் இது. 2024 வைர விழா நெருங்குது எசன்ஸ் தோசை. 60 ஆண்டுகள் புகழ் வாய்ந்த எசன்ஸ் தோசை. இந்த எசன்ஸ் தோசைக்காக தான் சேலம் மக்களே இந்த பகுதியை தேடி வராங்க. NN கிருஷ்ணமாச்சாரி அண்ணன் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி, நல்லா பழகக்கூடியவர். அங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தவறாம வெள்ளிக்கிழமை கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வருவாங்க. கோட்டை மாரியம்மனோட தீவிர பக்தர். அங்க பாருங்க படம் பாருங்க, கோட்டை மாரியம்மன் படத்தை வச்சிருக்காரு பாருங்க. நானும் அவங்க ரெண்டு பேருமே கோட்டை மாரியம்மனோட தீவிர பக்தர்கள். பாருங்க, என் பாக்கெட்லயும் கோட்டை மாரியம்மன் படம் எப்படி இருக்கும். 2 பேரும் கோட்டை மாரி தீவிர பக்தர். வெள்ளிக்கிழமை கோயில்ல பாத்துக்குவோம். தவறாம சாமிக்கு இளநீர் பால்லாம் வாங்கிட்டு வருவாரு. என்னப்பா வெளியில் அப்படின்ட்டு பேசுவாரு. எசன்ஸ் தோசை பத்தி, ஆனா நம்ம எசன்ஸ் தோசை இருக்குல்ல, அது நம்ம சேலத்திலேயே எப்படி தட்டுவடை செட்டுங்கிறாங்களோ அதோட பெருமை வாய்ந்தது NNK எசன்ஸ் தோசை. அதை வந்து நீங்க சுட்டு அது எப்படி அந்த எசன்ஸ் தோசை எல்லாமே வந்து நீங்க இந்த வீடியோல வந்து காமிக்கணும். வாங்க நம்ம கிச்சனுக்கு போலாம். இப்ப பாருங்க, எசன்ஸ் தோசை கிருஷ்ணமாச்சாரி அண்ணன் வந்து செய்ய போறாரு. இந்த எசன்ஸ் தோசை வந்து செம டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் எசன்ஸ் தோசை சாப்பிடாதவங்க யாரும் சேலத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது சாப்பிடலன்னா இன்னைக்கே NNK அம்மாப்பேட்டை மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா NNK ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, முதல்ல சின்ன தோசை, நல்லா சுவையா சின்ன தோசை பாருங்க ஊத்திக்கிட்டாரு. ஆனா அப்படியே நல்லா பாருங்கண்ணா. ரைட்ண்ணா.
அப்படியே தோசை ஊத்தி அது மேல எண்ணெய் ஊத்தி இப்ப தோசை வெந்துட்டு இருக்குது. பாருங்க எசன்ஸ் தோசை. இந்த தோசை எசன்ஸ் தோசை ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சோம் அப்படின்னா மீதி எப்படி உள்ள போகுதுன்னு தெரியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எத்தனை எசன்ஸ் தோசை சாப்பிடுவோம்னு எனக்கே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து டெய்லி சாயங்காலம் வந்து ஒரு முட்டை ரோஸ்ட், எசன்ஸ் தோசை, புரோட்டா நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன் அண்ணார் கையில. அது இல்லாம எங்களோட நல்லா நெருங்கிய ஃபேமிலி ஃப்ரெண்டு. பாருங்க எசன்ஸ் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. எசன்ஸ் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த எசன்ஸ் தோசையை பத்தி சில விவரம் கேட்டானா. வணக்கம்ண்ணா. எசன்ஸ் தோசை உங்க கடையில மட்டும் ஸ்பெஷல். 1965 ஆரம்பிச்ச கடை. அந்த எசன்ஸ் தோசை எப்படி தயாரிக்கிறீங்க? அதாவது பொட்டுக்கடலை, தேங்காய் மசாலா, சிக்கன் அதான் மட்டன் மசாலா, அது தகுந்த மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி டெய்லி அன்றாடம் அரைச்சி ஊற்றி குழம்பு பண்றோம். திக்னஸாக பண்ணி அது குழம்பு தோசையில வச்சு தரோம். மசால் தோசை மாதிரி எசன்ஸ் தோசை ஒரு ஃபேமஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஆரம்பிச்சோம், அன்னாரும் நாமளும். அது வந்து இன்னைக்கு ரெடி ஓடிட்டு இருக்குது. அப்படிதான் எசன்ஸ் தோசை. எப்படி எசன்ஸ் தோசை பேர் எதுக்கு எப்படி வச்சுங்க? அதாவது மட்டன் மசாலா கறியில இருந்து எடுக்கிற தண்ணியை வந்து மட்டன் மசாலா, அதாவது எசன்ஸுங்கிறது தோசை, எசன்ஸ் தோசையா மட்டும். இப்ப மசாலா தோசைங்கிறாங்க. அது மாதிரி நாமளும் மட்டன்ல இருந்து குழம்பு எடுத்து ஒரு எசன்ஸ் எடுத்து ஏன் எசன்ஸ் தோசை பண்ணக்கூடாது அப்படின்னு எண்ணத்துல உருவானதுதான் எசன்ஸ் தோசை இன்னைக்கு. அதாவது இந்த பொட்டுக்கல்ல தேங்காய், மிளகு, சோம்பு, கசாந்த கறி மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு மட்டன் குழம்புல இருந்து அதை ஒரு வடிகட்டி எசன்ஸ் மாதிரி எடுத்து அதை சின்ன தோசை நடுவுல கெட்டியா எசன்ஸா வைக்கிறதுனால எசன்ஸ் தோசை. பாருங்க இப்ப வந்து தோசை ஊத்திட்டு தோசையை திருப்பிக்கிறாரு. தோசை ரொம்ப குட்டியா தான் இருக்கணும், அப்பதான் எசன்ஸ் தோசை நல்லா இருக்கும். இப்பதான் நீங்க ஆவலோட எதிர்பார்த்து அந்த எசன்ஸ் எடுக்கிறாரு பாருங்க. அதான் அப்படியே கேமரால காமிங்க, கரண்டியோட காமிங்கண்ணா. காமிங்க, பக்கத்துல காமிங்க, இங்க காமிங்க. பாருங்க இதுதான் எசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற அம்மாப்பேட்டை NNK ஹோட்டலுடைய ஸ்பெஷல். இப்ப இந்த கொஞ்சம் கெட்டி எசன்ஸ், இது வந்து இந்த எசன்ஸ் கைப்பக்குவம் வந்து இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. இதை பார்த்தெல்லாம் நம்மளால வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. இது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா இந்த கைப்பக்குவம் இவங்களுக்கு வந்தது. அங்க பாருங்க தோசை நடுவுல எசன்ஸ் வச்சாச்சு. இது கறி குழம்புல இருந்து மட்டன் குழம்புல இருந்து எடுக்கப்பட்டதுனால அதோட எசன்ஸ்ங்கிறதுனால எசன்ஸ் தோசை. மசால் தோசை எப்படியோ அது மாதிரி எசன்ஸ் தோசை. இப்ப பாருங்க எசன்ஸ் தோசை நடுவுல வச்சு கொஞ்ச நேரம் ஆனவுடனே அதை அப்படியே திருப்பணும். மடிச்சிட்டோம்னா அழகா மடிச்சுட்டாக்க அப்படியே காமிங்க. ஒரு தட்டு கொடுப்போம் பாருங்க. இதுதான் எசன்ஸ் தோசை. உள்ளதான் எசன்ஸ் இருக்கு. இது சேலத்தின் ஸ்பெஷல் உணவு வகை டிஃபன் ஐட்டத்துல இது ஒண்ணு. எங்கேயும் வந்து இது வெளியூர்ல இருந்து இப்ப வெளிநாட்டுல சேலத்தை சேர்ந்தவங்க எல்லாம், வெளிநாட்டுல படிக்க போனவங்க எல்லாம் லீவுக்கு சேலம் வந்தாங்கன்னா முதல்ல தேடி வந்து இந்த எசன்ஸ் தோசையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாமே வீட்டு இதுல இதானது தான். பாருங்க 4 எசன்ஸ் தோசை போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த எசன்ஸ் தோசைக்கு வயசு 60 ஆக போகுது. இன்னமும் இதை ஈர்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. இந்த எசன்ஸ் தோசைக்கு ருசிக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எசன்ஸ் தோசை இங்க பாருங்க நடுவுல வந்து இந்த எசன்ஸ் உள்ள வச்சு பண்ணிருப்பாங்க கறி மசால். இந்த கைப்பக்குவம் வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், இவருக்கு உங்க அண்ணாருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு அருமையான சுவை, செம டேஸ்ட். இந்த 2K கிட்ஸ் லெவல்ல சொல்லணும்னா வேற லெவல். இதை சாப்பிடாதவங்க சேலத்துல கிடையாது, ஒரு ஜெனரேஷனே கிடையாது. சாப்பிடாதவங்க தான் வந்து எனக்காக சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். எசன்ஸ் தோசை வையவிழா காணும் NNK ஹோட்டல் எசன்ஸ் தோசை. அதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அவசியம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்த சில விஷயங்களை இந்த ஹோட்டலோட அடுத்த சிறப்புகளை பார்ப்போம். NNK ஹோட்டல்ல எசன்ஸ் தோசை பத்தி பார்த்தோம். அப்படியே பார்க்கும்போது நாக்குல நீர் ஊறும். அதோட NNK ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு NNK பிரியாணி ஹோட்டல்னாதான் மக்களுக்கு தெரியும். சோ பிரியாணி செமையா இருக்கும். இந்த டேஸ்ட் தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு எல்லாம் வந்து ஏதோ செயற்கையா அஜினோமோட்டோ கலர் எல்லாம் போட்டு என்னென்னமோ மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாம இவங்க ஒரு பாரம்பரியமான முறையில முழுக்க பாருங்க அந்த பிரியாணி தயாரிக்காத அடுப்பு தான் போடுறீங்க. விறகடுப்பு பிரியாணி தயார் பண்றது, இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாயங்காலத்துல எல்லாமே நல்லா இருக்கும். கரெக்டா தம் போட்டு நல்லா பிரியாணி பண்ணுவாரு. ஆனா நம்ம பிரியாணி என்ன ஸ்பெஷல்? NNK பிரியாணி, அதாவது நாட்டுக்கோழி பிரியாணி ஸ்பெஷலா இருக்கும்.
அதே போல கறிக்கோழி, அதாவது பிராய்லர் சிக்கன், அதே போல மட்டன் பிரியாணி ஸ்பெஷலா இருக்கும். ஸ்பெஷல் என்ன என்ன விசேஷம்? மத்த பிரியாணி எல்லாம் வந்துட்டா புது புது கம்பெனிக்காரங்க, அதாவது அவங்களுக்கு எப்படி தயார் பண்றாங்கிறது கிடையாது. நம்ம வந்து முறைப்படி, அதாவது பிரியாணிங்கிறது முறைங்கிறது அரிசி வறுத்து அது குழம்பு, அதாவது தாளிக்கிறது, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு இதெல்லாம் தாளிச்சு தான் நம்ம இதை பண்ணுவோம். ஆனா கரவாட்டுப்பு தான் ஜீரக சம்பா அரிசி. கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா கறி வெந்திருக்கும். மட்டன் அதே போல மட்டனும் சிக்கனும் வெந்திருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும், அது சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நீங்க உட்கார்றதுக்கு கடை இருக்காது, ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. கறி இதெல்லாம் இவரே நேரடியா போய் வாங்குவாரு, ஆளுங்களும் அனுப்ப மாட்டாரு. மட்டன் எல்லாம் போய் அண்ணனே தான் நேரில் வாங்குறதுனால நல்ல கறியா பார்த்து வாங்கிட்டு வருவாரு. அதனால பிரியாணி பாரம்பரிய முறையில பிரியாணின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு கேஸ் எவ்வளவு வந்தாலும் அந்த விறகடுப்புல பிரியாணி செஞ்சு தம் போட்டு நல்லா அற்புதமான சுவையா இருக்கும் அந்த பிரியாணி. நல்லா பிரதி வெள்ளிக்கிழமை மட்டும் கடை விடுமுறை, என்னன்னு பிரியாணி ஹோட்டல் வெள்ளிக்கிழமை தவிர, அமாவாசை தவிர மீதி எல்லா நாள்லயுமே காலையில மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. எசன்ஸ் தோசை மதியானம் 2 மணில இருந்து கிடைக்கும். அவசியம் எசன்ஸ் தோசை பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. சேலத்தின் முதல் பிரியாணி, அதாவது அந்த பக்கம் செவாப்பேட்டில் இந்த பிரியாணி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பகுதியில வந்து எல்லாம் நெசவாளர்கள் எல்லாம் வந்து ஒரு பாமர மக்கள், எளிய மக்கள் இருந்தவங்களையும் குறைந்த விலையில பிரியாணி கொடுத்து இவங்களையும் பிரியாணி சாப்பிட வச்ச பெருமை நம்ம NNK சகோதரர்களுக்கு தான் திரு ராமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி அண்ணன் தான். அந்த பிரியாணி இடத்துல தான் இப்ப பாத்தீங்க. அடுத்து நம்ம கறி ஐட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்காக எசன்ஸ் தோசை ரெடியா இருக்கு. இதுதான் அப்படியே தொடர்ந்து எசன்ஸ் தோசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். மக்களும் நல்லா அருமையா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க எசன்ஸ் தோசை. ஹோட்டலோட எசன்ஸ் தோசை சிறப்புகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட 2025 வந்தா 60 வருஷம் ஆகுது எசன்ஸ் தோசையோட சிறப்பு வயது. அப்புறம் பிரியாணி பத்தி பார்த்தோம். இப்ப இங்க வந்து சிக்கன் மட்டன் ஐட்டங்கள், இது ஒரு வித்தியாசமா இருக்கும். அருமையா வீட்டு முறையில எப்படி இருக்கும், வீட்டுல நம்ம பாட்டு தாத்தா முன்னோர்கள் கிராமத்துல எல்லாம் எப்படி ருசியா செஞ்சாங்களோ அந்த மாதிரி மட்டன் சிக்கன் எல்லாம் எந்த கெமிக்கல் செயற்கை பொருட்கள் எல்லாம் கலக்காம எல்லாமே வீட்டு பக்குவத்துல இருக்கும். ஏன்னா இது என்ன அது கையில இருக்கு, மட்டன் கைமா, கொத்துக்கறி மட்டன் கைமான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னன்னா அது மட்டன் சுக்கா. இது பாருங்க மட்டன் சுக்கா, நல்லா கிரேவியோட நல்லா வெந்திருக்கும், நல்லா பாக்குறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். அடுத்து இதுனா இது நாட்டுக்கோழி சுக்கா. நாட்டுக்கோழி இப்ப விரும்பி சில பேர் சாப்பிடுறாங்க, அப்படி வேணுங்கிறதுக்காக இது நாட்டுக்கோழி சுக்கா. சுக்கா அப்படின்னாக்கா நல்லா கிரேவியும் நல்லா போட்டு எண்ணெயில நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும். செமி கிரேவின்னு சொல்லுவாங்க. சுக்கான்றது இந்த வேற ஃபேமஸ் ஆனது. சுக்கா வறுவல் அப்படிங்கிறது அந்த காலத்துக்கு நாட்டுக்கோழி சுக்கா வறுவல். எல்லாம் அவசியம் நான்வெஜ் பிரியர்கள் சாப்பிடுங்க. அடுத்து இதுனா இது பிராய்லர் வறுவல். இது வந்து பிராய்லர் சுக்கா. இப்ப சின்ன குழந்தைங்க பிராய்லர் வேணும்னு கேட்கறவங்களுக்கா பிராய்லர் சுக்கா. அது இல்லாம சில்லி சிக்கன் இருக்கு. இங்க வந்து பாருங்க மீன் ஃப்ரை, மத்தியானத்துல இருந்து கிடைக்கும் மீன் ஃப்ரை இருக்கு. அப்புறம் புரோட்டால எல்லாமே இருக்கு. மீச்சு புரோட்டா, முட்டை புரோட்டா, கொத்து புரோட்டா, இப்ப என்ன வேணுமோ புரோட்டா பிரியர்களுக்கு புரோட்டா தேவையானதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு பண்ணி தரது. கறி ஐட்டம் கிரேவினது. இது மட்டன் கிரேவி பக்கத்துல வந்து மட்டன் கிரேவி. இது பாருங்க நல்லா குழம்பு நல்லா ஒரு கலக்குங்கண்ணா. குழம்பு எப்படி இருக்குன்னு காமிங்க. மட்டன் கிரேவி. இது வந்து சிக்கன் கிரேவிங்களா பாருங்க, இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. எல்லா மாதிரி நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்கு. டிஃபன் ஐட்டம் தோசையில் ஆனியன், முட்டை ரோஸ்ட், எசன்ஸ் தோசை, எசன்ஸ் முட்டை ரோஸ்ட் எல்லாமே இருக்கு. மத்தியானம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, ஆம்லேட், அப்புறம் பாயில்டு எக் எல்லாம் உண்டு. ஆனியன் பச்சடி அது எல்லாமே சூப்பரா இருக்கும். தம் போட்ட பிரியாணி, பாரம்பரிய பிரியாணி. அசைவ பிரியர்கள் எல்லாமே சேலத்துக்கு இந்த கடைக்கு வராதவங்களே கிடையாது. எந்த விஐபி இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் மெட்ராஸ் வெளியூர்ல இருந்து வந்தா NNKல தான் நாங்க பிரியாணி டிஃபன் வாங்கி கொடுப்போம். அந்த எசன்ஸ் தோசை அலாதி ருசியானது, செம்ம டேஸ்ட். எசன்ஸ் தோசையினோட புகழ் வந்து அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கு. அங்க இருக்கவங்க கூட சேலம் வந்து எசன்ஸ் தோசை தான் சாப்பிட வருவாங்க. ஒரு எசன்ஸ் தோசை சாப்பிட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க பாருங்க எசன்ஸ் தோசை. கடையில கூட்டம் அதிகமா இருக்குது, ஆள் இல்லைன்னா அண்ணனே களத்துல இறங்கி எல்லா வேலையும் செய்வார். ஒரு முதலாளியும் கல்லால இருக்க மாட்டாரு. பார்சல் கட்டுறது எல்லாருமே உட்காருக்கலாம், எல்லாமே இவரே இறங்கி வேலை செய்வார். அதான் விட்டு இருக்க சிறப்பு. இப்ப எசன்ஸ் தோசை இது வரைக்கும் நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எசன்ஸ் தோசை சாப்பிட்டுருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு இளைய ஸ்நேகர்களுக்காக பாருங்க எசன்ஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு.
பாருங்க வாயில வச்சோன்னா அதோட டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. சாப்பிட்ட உடனே பாருங்க டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. நானும் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றேன், இன்ன வரைக்கும் அந்த டேஸ்ட் மாறவே இல்லை. அதே பாரம்பரிய டேஸ்ட். இதுதான் இந்த எசன்ஸ் தான் வந்து ஒரு சிறப்பு உங்களுக்கு. இந்த எசன்ஸ் வந்து மட்டன் கறி வகையில இருந்து எடுக்கிறதுனால இது எசன்ஸ் பேரு. இத எத்தனை தோசை சாப்பிட்றோம்னு கணக்கே வச்சுக்க முடியாது, வரிசையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் குழம்பு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு எசன்ஸே போதும், இருந்தாலும் கிரேவி கொடுக்குறாங்க. அதுவும் தொட்டு நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்டே நல்லா இருக்கு. இன்னும் அந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க 60 வருஷமா. அதே போலதான் இருக்கும், இந்த மாத்தர் கிடையாது. இந்த கறி மசாலா ஐட்டம் எல்லாமே நீங்களே தயார் பண்றது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வராங்கல்ல இந்த எசன்ஸ் தோசைக்காக நம்ம குழந்தைங்க. இப்ப வந்து எசன்ஸ் தோசைங்கிற பேரு சேலத்துல வந்து சேலம்னா தட்டுவடை செட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அதை விட தட்டுவடை செட்டு நிறைய கடைங்க வந்துருச்சு. எது ஒரிஜினல்னு தெரியாது. ஆனா ஒரு சில கடைகள் சிறந்த தட்டுவடை செட்டு கடைகள் ஒவ்வொரு கடைக்கு இருக்கு. ஆனா எசன்ஸ் தோசைனா NNK ஒண்ணுதான், இங்க மட்டும்தான் அது நல்லா இருக்கும். இதுதான் ஒரிஜினல் எசன்ஸ் தோசை. இப்ப நான் சாப்பிட்டு இருக்கிறது தான். உங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிடறேன்னு நினைக்காதீங்க. அவசியம் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தவிர வேற எந்த நாள் வேணா வாங்க, அண்ணனே இருப்பாரு, நல்லா பேசி நல்லா பரிமாறுவாரு. எசன்ஸ் தோசை சாப்பிடுங்க, செம டேஸ்ட். இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்ய போறோம். வெளியில ஹைலைட்ஸ் உடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்தினுடைய ஒரு பாரம்பரியமான உணவு வெரைட்டி, அதனுடைய பாரம்பரியமான ஒரு பிரியாணி ஹோட்டலை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு அற்புதமான நம்ம சேலத்தின் உணவு சுவைகள்ல புகழ்மிக்கது இந்த எசன்ஸ் தோசை. ஆனா கிட்டத்தட்ட 1965 ஆரம்பிச்சு இப்ப 2025 வந்துச்சுன்னா 60 வருஷம் ஆக போகுது. வைர விழா காணது எசன்ஸ் தோசை. எசன்ஸ் தோசை புகழ் உங்க NNK எசன்ஸ் தோசை புகழ் நீடூழி வாழ எசன்ஸ் தோசை பிரியர்கள் சார்பாக நான் மனமான வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய அந்த பணி, ஹோட்டல் பணி வந்து நீங்க வந்து காசுக்காக இல்ல, நல்ல ஒரு ருசியான உணவு கொடுக்கணும் அர்ப்பணிப்போட செய்றீங்க. உங்களுக்கு என்னைக்கும் கோட்டமாரியம்மன் கூட இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு நல்லபடியா நடக்கட்டும். உங்ககிட்ட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் பிலியன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.